செவிலியர் பணியிடங்கள் ரீடிப்ளாய்மெண்ட் நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி விழுப்புரத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். விழுப்புரத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்து செவிலியர்கள் சங்கத்தின் சார்பில் அரசு செவிலியர் பணியிடங்களை ரீடிப்ளாய்மெண்ட் செய்யும் நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஒரு பகுதியாக விழுப்புரத்தில் 4 முறை சந்திப்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிராமப்புற மக்களுக்கு தரமான மருத்துவ சேவை வழங்கும் நோக்கில் செயல்பட்டு வரும் திறன் மேம்பாட்டு செவிலியர் மென்டல் ஸ்டாஃப் நர்ஸ் பணியிடங்களை மாற்று பணியிடங்களுக்கு ரீடிப்ளாய்மெண்ட் செய்யும் நடவடிக்கையை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று சங்கம் வலியுறுத்தியது. மேலும் செவிலியர் பற்றாக்குறை உள்ள மருத்துவமனைகளில் புதிய நிரந்தர செவிலியர் பணியிடங்களை உருவாக்கி பல ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் எம்ஆர்பி ஒப்பந்த செவிலியர்களை நிரந்தர பணியில் அமர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அத்துடன் புதிதாக உருவாக்கப்பட்ட சுகாதார மாவட்டங்களில் திறன் மேம்பாட்டு செவிலியர் பணியிடங்களை ஏற்படுத்துதல், ஒவ்வொரு சுகாதார வட்டத்திற்கும் ஒரு மென்டல் ஸ்டாஃப் நர்ஸ் நியமித்தல், அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் குறைந்தது 6 செவிலியர்களை நியமித்தல் மற்றும் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் புதிய நிரந்தர செவிலியர் பணியிடங்களை உருவாக்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தினர். இந்த கோரிக்கைகள் பொதுமக்களின் மருத்துவ நலனையும் கிராமப்புற சுகாதார சேவையின் தரத்தையும் மேம்படுத்தும் நோக்கில் அரசால் பரிசீலிக்கப்பட வேண்டும் என சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் செவிலியர்கள் ராஜேஸ்வரி, சங்கீதா, பூங்கொடி, ரேவதி, மகாராணி, கிளாரா, மணிமேகலை, தில்லைக்கரசி, நளினி, ரேவதி மற்றும் வழிகாட்டி பணியாளர் செவிலியர் விழுப்புரம் HUD மற்றும் கள்ளக்குறிச்சி HUD ஆகியோர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி அனைத்து செவிலியர் சங்கம் சார்பாக கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இதன் முக்கிய காரணம் என்னவென்றால் 2013ஆம் ஆண்டு 192 போஸ்டிங் மென்டல் ஸ்டாஃப் நர்ஸ் என்று திறன் மேம்பாட்டு செவிலியர்கள் கிராமப்புற சுகாதார சேவையை மேம்படுத்துவதற்காகவும் பணி நிரந்தரமாக அமர்த்தப்பட்டனர். அப்பொழுது தாய்சேய் இறப்பு விகிதமானது 66%லிருந்து தற்பொழுது 33%ஆக குறைத்துள்ளார்கள். இந்நிலையில் இந்த போஸ்டிங்கை ரீடிப்ளாய்மெண்ட், அதாவது டிஎம்எஸ் சைடு ரீடிப்ளாய்மெண்ட் பண்ண வேண்டும் என்ற அரசு மூலமாக எங்களுக்கு அறிவிப்பு வந்தது. இதனை அரசு கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதத்திற்காக நாங்கள் மாவட்டம் முழுவதும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய பணியானது கிராமப்புற சேவைகளை மேம்படுத்தவும் மற்றும் என்குவாஸ், காயக்கல், குவாலிட்டி ப்ரோக்ராம் அனைத்திலையும் தரமான சிகிச்சை மக்களுக்கு வழங்குவதற்காகவும் நாங்கள் இந்த பணியினை தொடர்ந்து செய்வதற்கு அரசு செவிசாய்த்து எங்களுக்கு இந்த பணியினை முழுவதும் வெற்றிகரமாக தொடர வாய்ப்பு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பூங்குடி. நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் மென்டார் செவிலியராக பணிபுரிந்து வருகிறோம். 2013லிருந்து நாங்கள் இந்த பணியை செய்து வருகிறோம். இந்த போஸ்ட் எடுத்ததனுடைய பர்பஸ் என்னன்னா, மகப்பேறு இறப்பு விகிதத்தை குறைக்கவும், குழந்தைகள் இறப்பு விகிதத்தை குறைக்கவும் தான் இதை நாங்கள் இந்த போஸ்டிங்கை எடுத்தாங்க. அந்த பணியை நாங்கள் 2013 இருக்கும்போது 66% இருந்தது. இப்போ 35லேருந்து 36.9 முடிய நாங்கள் குறைச்சிருக்கோம் சார். இருந்தாலும் அதுக்கப்புறம் நியூவாக அப்பாயின்மெண்ட் ஆகிற செவிலியர்கள் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் நம்மளுடைய மருத்துவத்துறையில் இருக்கிற கிராமப்புறத்தில் இருக்கிற அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், துணை சுகாதார நிலையத்தில் அந்த தரம் உயர்த்ததுக்கான முக்கிய பணியில் அந்த என்குவாஸ் சர்டிஃபைடுன்ற இதில் எங்களுடைய மென்டார் செவிலியர்களுடைய பணி தமிழ்நாடு முழுவதும் துரிதமாக நடந்துகிட்ருக்கு. நாங்களும் அவங்களுக்கு முழுசாக நாங்கள் ஒத்துழைப்பு தந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த போஸ்ட்டை ரீடிப்ளாய்மெண்ட் பண்ணுறதுனால கிராமப்புறத்தில் இருக்கிற சேவைகள் பாதிக்கும். நாங்கள் நேரடியாக இந்த டிஸ்ட்ரிக்ட் கால் சென்டருன்ற ஒரு ஸ்கீமில் மாவட்ட சுகாதார அலுவலகத்திலேருந்து நேரடியாக கர்ப்பிணி மக்களுக்கு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஃபோன் கால் மூலயமா நேரடியாக அறிவுறுத்தல். அது எப்படின்னா, அவங்களுக்கு சீக்கிரமாக ஐரிஸ்க்கு மீன்ஸ் அவங்க சிக்கல் நிறைந்த கர்ப்பிணியை நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சதை நாங்கள் ப்ரிப்பேராக முன்னாடியே மேல் பரிந்துரைக்கு நாங்கள் ஃபோன் கால் மூலயமா இங்கே போங்கன்னு வழிகாட்டிகிட்ருக்கோம். அதே மாதிரி சுகப்பிரசவ அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மருத்துவமனையில் நடக்கிறதுக்கான அவங்களுக்கு மோட்டிவேஷன்லாம் கொடுத்துட்ருக்கோம் சார். நெக்ஸ்ட் இது இந்த போஸ்டிங்கை எடுக்கிறதுனால டைரெக்டாக கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுடைய தரம் குறையும். அதே மாதிரி எங்களுடைய பணியை புதுசாக உருவாக்கணும்.
இன்னும் ஒரு 6 மாவட்டத்தில் இருக்கிறதுக்கும் மென்டார் செவிலியரை உருவாக்கணும். இந்த போஸ்ட்டை எடுத்தாலும் எங்களுக்கு பின்னாடி இருக்கிற சந்ததிகள் வந்து 5 வருஷத்துக்கு மேலே ஒரு 5000 சிபி நர்சஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கான பணி நிரந்தரமும் தாமதமாகும். அதே மாதிரி எங்களுடைய பணி நாங்கள் இந்த ஒரு 13 வருஷமாக நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் போயிட்டுருக்கு. அதனால் இந்த பணியை எடுக்கிறதும் வந்து எங்களுக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது. நாங்கள் இதெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணி எல்லோரும் பண்ணதுனால அதனால் கொஞ்சம் தமிழக அரசு இது வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு எதிராகவோ எதுவும் நாங்கள் பண்ணலை. எங்களுடைய கோரிக்கையை வந்து நாங்கள் தமிழக முதல்வர் சிஎம் சார் எங்களுக்கு உதவி பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். இதை தலையீடு பண்ணி எங்களுக்கு வந்து இந்த இடத்த வந்து நீடிக்கணும்னு சொல்லிட்டு எங்களுடைய 192 மென்டார் செவிலியர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.